அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 25 அண்ட் 26 உடைய ஷகர் டு இஃப்தார் விளாக் தாங்க வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 நாள் சகருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சகர்லேருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டே வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் போல் வந்து வடித்து வச்சுருக்கேன். இதோட வந்து நைட்டு வந்து கொஞ்சம் போல் வந்து சிக்கன் வாங்கினேன். எலும்பு கறி இருந்துச்சுங்க. முன்னாடியே சொல்லியிருப்பேன், எலும்பு கறியெல்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து சூப்பி மாதிரி மஞ்சள் தண்ணி மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அப்படி தாங்க வந்து நைட்டுக்கு வந்து கொஞ்சம் போல் வந்து மஞ்சள் தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதையுமே வந்து கையோடு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதோட வந்து இன்றைக்கி மஞ்சள் தண்ணிங்கிறனால அன்றைக்கி மாதிரியே வந்து இன்றைக்கும் தோசை வந்து பசங்க கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி எல்லாேருக்கும் தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் போல் வந்து தயிர் வச்சு சாப்பிட்றதுக்காக வந்து ரைஸ் மட்டும் கொஞ்சம் போல் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேங்க. இன்னொரு அடுப்பில் வந்து நேற்று வச்சுருந்த ரைஸ் வந்து கொஞ்சம் போல் இருக்குது. அதையுமே வந்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நேற்று செஞ்சுருந்த கறியும் வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. பீஃப் கறி மசாலா பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் போல் வந்து மசாலா இருந்துச்சு. அதையுமே வந்து சூடு பண்ணதுக்கு வச்சுருக்கேன். இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேவியுமே நமக்கு நல்லா சூடாகி வந்துடும். அதனால் நான் இப்படி தான் வந்து சூடு பண்ணிக்கிறது. கிரேவி மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னா அந்த சட்டியெல்லாம் வந்து பிடிச்சிரும். இது மாதிரி நம்ம வேக்காடு கொடுக்கும்போது இதையுமே வச்சோம்னா நமக்கு ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும். நான் லாஸ்ட் டைம் வந்து தோசை சுடும்போது நீங்கள் எப்படி இட்லி தோசை மாவு அரைப்பீங்கன்னு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து ரேசன் அரிசி பயன்படுத்தி இட்லி தோசை மாவு வந்து அரைக்கிறேங்க. ரேசன் அரிசி பயன்படுத்தி எப்படி பஞ்சு போல் இட்லி தோசை மாவுலாம் ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இட்லி சுட்டாலும் இதே மாவில் வந்து நமக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா பஞ்சு போல் வரும். தோசை சுட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சள் தண்ணியை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டேங்க. இப்போ எல்லாமே தோசையும் சுட்டுட்டு நம்ம டேபிளுக்கு வந்து கொண்டு போயிடலாம். நாட்டுக்கோழி மஞ்சள் தண்ணி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி மஞ்சள் தண்ணி வீடியோ யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்கன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ டேபிளில் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் போல் வந்து ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கீங்க. இது கூடவே வந்து நமக்கு கொஞ்சம் போல் எலும்பு இருந்துச்சுங்க. அதை வந்து நம்ம மஞ்சள் தண்ணி மாதிரி வந்து சூப்பி மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அடுத்து எல்லாருக்குமே வந்து 2 தோசை சாப்பிட்ற அளவுக்கு வந்து தோசை சுட்டு வச்சுருக்கேங்க. அடுத்து நேற்று வச்சுருந்த ரைஸ் கொஞ்சம் போல் இருக்குது. அதையுமே வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நேற்று செஞ்சிருந்த பீஃப் மசாலாவுமே கொஞ்சம் போல் இருக்குங்க. அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஃப் மசாலா ரெசிபி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து தயிர் சோறு சாப்பிட்றதுக்கு வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே இன்றைக்கி 2 வாழைப்பழம் தான் இருக்குது. இன்றைக்கி இதை சாப்பிட்டு முடிச்சு விட்டுடலாம். தேவைப்பட்டால் வந்து அப்பளம் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இது தாங்க இன்றைய சகருக்கான சாப்பாடு. இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. நான் பிளேட்டில் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டேங்க. வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு நம்ம நியத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோம். அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த ஷகர் விளாக் முடியுது. இதோட வந்து நம்ம இஃப்தாருக்கு தாங்க வந்து வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து பர்கர் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கீங்க. ரொம்ப நாளாகவே வந்து பசங்க கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஷாப்பிங் போகும்போது கூட வந்து பர்கர் பன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பர்கர் பன்னு வச்சு நம்ம இன்றைக்கி வந்து பீஃபில் வந்து பர்கர் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. பீஃப் மசாலா கறி வாங்கும்போதே வந்து போன்லெஸ் பீஸாக வந்து நான் எடுத்து வச்சுருந்தேங்க. ஏன்னா 1 கிலோ கறி வாங்கியிருந்தோம். அன்றைக்கி 1/2 கிலோ எடுத்து வச்சுட்டு 1/2 கிலோ கறி வந்து தனியாக நான் வந்து போன்லெஸ் பீஸாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து பீஃப் பர்கர் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த சைடு வந்து நம்ம க்ரஷிக்கு வந்து பால் காய வச்சுருக்கேங்க. பர்கருக்கு வந்து மயோனிஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து முட்டை வேக போட்டிருக்கேன். தயிர் வந்து நமக்கு இன்றைக்கி காலி ஆகிடுச்சிங்க. சகருக்கு வேணுங்கிறதுக்காக இப்போவே வந்து பால் அடுப்பில் போட்டிருக்கேன். கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு தயிர் ஊற்றி வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு. இப்போ நம்ம வந்து பீஃப் பர்கர் செய்கிறதுக்கு வந்து நம்ம பீஃப் பேட்டி வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து போன்லெஸ் பீஸாக வந்து நம்ம வந்து பீஃப் வந்து எடுத்திருக்கோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து நான் பீஃப் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு நம்ம இதை கொத்துக்கறி மாதிரி வந்து ரெடி பண்ண எடுக்க போகிறோங்க. அதுக்கு வந்து நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சு டிக்கு டிக்குன்னு வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம டிக்கு டிக்குன்னு பல்ஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்லா கொத்துக்கறி மாதிரி வந்து நல்லா மின்ஸ் ஆகி வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். நான் இதாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீஃப் பர்கர் வந்து ரெடி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனில் தான் வந்து பீஃப் பர்கர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீஃப் பர்கர் வந்து ரெடி பண்ணுறேன். ரொம்ப பயந்துக்கிட்டே தான் செஞ்சுருந்தேன். பட் ஆனால் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ இது வந்து நம்ம பீஃபில் மட்டும் இல்லைங்க. இந்த பர்கர் வந்து நம்ம சேம் வந்து நம்ம சிக்கன்லேயும் பண்ணலாம், மட்டன்லேயும் வந்து பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த பீஃபை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதிலே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின புதினா இலைகளையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பேஸ்ட்டுக்கு பதிலாக வந்து இஞ்சியும் பூண்டையும் துருவி கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் வந்து சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா தூளுங்கிறது நம்ம பட்டை ஏலக்காய் தூள்னு வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூடவே வந்து ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இதில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த மூடியிலே வந்து ஒரு 1.5 மூடி அளவுக்கு வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா, உப்பு, காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஊற விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது நல்லா செட் ஆகி வரும், காரமே நல்லா பிடிச்சி வரும். நான் இதை அப்படியே வந்து மூடி தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ மறுபடியும் நான் வந்து அசர் தொழுதுட்டு வந்து தாங்க வந்து வீடியோ எடுக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா வந்து நமக்கு பீஃபை வந்து ஊற விட்டாச்சு. இந்த சைடு வந்து நமக்கு உளுந்த வடைக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. சைடு பை சைடாக நம்ம இந்த சைடு உளுந்த வடை வந்து போட்டுடலான்ட்டுன்னு அடுத்து வேக வச்சுருந்த முட்டையை வச்சு நம்ம இன்றைக்கி மயோனீஸும் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இந்த மயோனீஸ் ரெசிபி கூட வந்து நம்ம பிரெட் பாக்கெட் சிக்கன் செஞ்சோம் இல்லைங்களா, அப்போக்குள்ள ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ இதில் வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணலை, நான் ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டேன். இப்போ மயோனீஸை வந்து கப்லையும் வந்து மாற்றிக்கிட்டேங்க. மாற்றிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கெட்சப் வந்து கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நம்ம பர்கர் சாஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹெல்தி மயோனீஸில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கெட்சப் வந்து சேர்த்துக்கிட்டோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இது தாங்க நம்ம பர்கரில் அப்ளை பண்ணுறதுக்கான நமக்கு பர்கர் சாஸு. இப்போ இதை எடுத்து தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நமக்கு வந்து பீஃப் வந்து நல்லாவே வந்து ஊறி வந்திருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் தான் அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா நமக்கு பிடிச்சி வரும். இப்போ இதை வந்து நான் ஒரு தட்டு வந்து எடுத்துருக்கிறேங்க, எண்ணெய் தடவி. அதாவது ஒரு அளவுகள் சைஸ் பார்க்குறதுக்காக மோல்டு மாதிரி வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நமக்கு அப்படியே கூட வந்து செய்யலாம். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு மோல்டு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மூடியில் நம்ம ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து நம்ம வந்து பர்கர் வந்து அந்த பேட்டி வந்து ரெடி பண்ணிக்கிறணுங்க. இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் அழுத்தி கொடுங்க, நமக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். ஓரங்களில் கத்தி இந்த மாதிரி நல்லா கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு விலகி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வந்து சைஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து நீங்கள் செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சும்மாவே நம்ம உருண்டை உருட்டி செஞ்சுக்கலாம். அதுவும் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி வந்து நம்ம எத்தனை பர்கர் வேணுமோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி தாங்க நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வந்து மோல்டுலலாம் இல்லை, மூடிலலாம் வச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த மாதிரி கையில் பெரிய உருண்டைகளை நல்லா உருட்டிட்டு இன்னொரு கையிலையோ இல்லை ஒரு பாலிதீன் பேப்பர் மாதிரி இருக்கிறதுலையோ நீங்கள் நல்லா ஃபுல்லாக அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னாலே நமக்கு சைஸ் வந்துடுங்க. இந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக வந்து நம்ம விரலை வச்சு நல்லா வந்து இப்படியே எடுத்து கொடுத்துக்கிறணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சுட்டி எடுக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேங்க. அதிகமாக வந்து ஆயில் சேர்த்துக்க வேணாம், கம்மியான ஆயிலே வந்து சேர்த்துக்கோங்க. நான் அதுக்காக வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் தாங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்ல கைகளாலே வந்து விரல்களாக அமுக்கி கொடுங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப பெருசாக நமக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோ குக்லேயே வந்து பண்ணுங்கள். நான் சிம்மில் வச்சு தாங்க வந்து மூடி போட்டு வேக விடுறேன். இப்போ அந்த சைடு நமக்கு பீஃப் வெந்துட்டு இருக்கும்போதே வந்து நம்ம பர்கர் பண்ணை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பர்கர் பண்ணு வந்து இந்த மாதிரி வந்து 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம பட்டரில் வந்து ஃபஸ்ட் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சுங்க. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பீஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுடுறேன். 2 சைடுமே நம்ம திருப்பி விட்டு நம்ம நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கிறணும். முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வைங்க. இந்த மாதிரி இடையில வந்து திருப்பி போட்டு நல்லா அழுத்தி கொடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போ இதை நம்ம மறுபடியுமே மூடி போட்டு வச்சிடலாம், வேகட்டும். இந்த சைடு உளுந்த வடையுமே வந்து மாவு தட்டி போட்டிருந்தேன். இப்போ நமக்கு உளுந்த வடையுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து ஒன்றுமே பெருசாக செய்யலைங்க. உளுந்த வடையும் பர்கர் மட்டும்தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உளுந்த வடையை எடுத்து வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம பீஃபை வந்து மாற்றி விட்டுட்டேங்க. இப்போ இந்த சைடில் வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து பர்கரை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க. அந்த பர்கர் பண்ணை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் போல் பொடியாக நறுக்கின பூண்டும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பட்டரில் மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பூண்டு கொத்தமல்லிகள்லாம் தலைகள்லாம் போட்டு ரெண்டையுமே டோஸ்ட் பண்ணி 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து இருக்கும்.
இது வரைக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணதில்ல அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ 2 சைடுமே வந்து பர்கரை வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பட்டரில் வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டுகள்லாம் மேலே அந்த க்ரஷெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நான் இந்த வந்து ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. இது போல் மிச்சம் இருக்கிற ப்ரெட்டு எல்லாமே வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த சைடு மறுபடியும் அடுப்பில் வந்து மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு 2 சைடுமே திருப்பி திருப்பி விட்டு இப்போ வந்து நல்லா வந்து நமக்கு பீஃப் பேஸ்ட்ரி வந்து குக் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு முறை திருப்பி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுக்க போகிறோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் ஃபுல்லாகவே குக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா பீஃப்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்லைஸும் வச்சுட்டு நான் வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டுக்கிருவோங்க. பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து நம்ம எல்லாமே டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா பர்கர் பன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மயோனீஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைடுமே அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஒரு பன்னில் வந்து 2 சைடுமே நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் சிம்பிளாக குக் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியிலலாம் கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் வந்து நாம் வீட்டிலே கொஞ்சம் வேலைகளை சிரமம் பார்க்காம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு வெளியில் வாங்குகிற பர்கரை விட நான் செஞ்சு கொடுக்குற பர்கர் வந்து ரொம்பவே வந்து பிடிக்குங்க. இப்போ நமக்கு வந்து சீஸுமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சுங்க பீஃபில். இப்போ அதில் வந்து ஒவ்வொரு பீஃபாக எடுத்து நான் ஒவ்வொரு பன்னிலையுமே வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து 3 பர்கர் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்காக வந்து வெளியில் போயிருக்காங்க. அதனால் எனக்கும் பசங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீஸுக்கு மேலே வந்து நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் ஓரிகோனாவும் கொஞ்சம் கொஞ்சம் போல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயே வந்து ஒரு ஆனியன் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் பிரியப்பட்டால் இந்த ஆனியனுக்கு மேலேயே வந்து குடமிளகாயை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம், தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம், வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். என் பசங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, அதனால் நான் வந்து வெங்காயம் மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியனுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மயோனீஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாமுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பர்கர் பண்ணை வந்து மூடிட வேண்டியதான். அவ்வளவுதாங்க. நமக்கு இப்போ வந்து சூப்பராக வந்து பீஃப் பர்கர் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வந்து பீஃப் பர்கர் வந்து செஞ்சு பாருங்கள். பீஃபுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மட்டனில் கூட வந்து இதே மெத்தடில் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றோமா இஃப்தாருக்கு, நீங்கள் வந்து எதுவுமே செய்ய வேணாம், நான் வந்து வரும்போதே இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வர்றேன், மண்ணடி இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து உளுந்த வடையும் பீஃப் பர்கரும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சித்தின்னு சொன்னேன். சரி, வேறு எதுவும் செஞ்சிடாதமா, நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வரோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மண்ணடியிலேருந்து இஃப்தாரில் வாங்கும்போது அப்படியே எனக்கு கொஞ்சம் கிளிப்பிங்கும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி தாங்க வந்து இந்த கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ சித்தி வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்போ நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கு டேபிளில் எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்து நோன்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. அடுத்து இன்றைக்கி வந்து ரோஸ் சர்பத் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 2 வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. 3 ஜாமுன் க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மண்ணடி இஃப்தார் ஸ்நாக்ஸ் தாங்க வந்து வாங்கிட்டு வந்தது. சித்தியும் சித்தி பையனும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மண்ணடியிலேருந்து என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சிக்கன் சமோசா, கேண்டி சிக்கன், இதுக்கு என்னன்னு தெரியலைங்க. அடுத்து வந்து சாண்ட்விச் சிக்கன் ரோல், இதோட வந்து சிக்கன் நக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கூடவே நம்ம இன்றைக்கி வந்து உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பீஃப் பர்கர் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பீஃப் பர்கர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இது கூடவே இது வாங்கினது பத்தாதுன்னு வரும்போது வந்து பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேயே வந்து முட்டை பஜ்ஜி, சமோசா, மசால் வடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டில் செஞ்ச உளுந்த வடையும் வந்து அதே பிளேட்லேயே கொஞ்சம் போல் வந்து வச்சுருக்கீங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுனால. இதோட ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து சித்தி வந்து ஸ்வீட்டுக்காக வந்து குலாப் ஜாமுன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கீங்க. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாமே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து அதிகமான ஸ்நாக்ஸுங்க, சாப்பிடவே முடியலை, அந்தளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. சித்தியும் சித்தி பையனுமே வந்து தாராளமாகவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து எல்லாரோடையும் சேர்த்து நாங்கள் நோன்பு திறந்தோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நோன்பு வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்துச்சுங்க. இப்போ இதோடு நமக்கு நோன்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. நம்ம வழக்கம் போல் நியத்து சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்கும். இதோடு இந்த ரம்லான் டே 25 உடைய இஃப்தார் வந்து முடியுதுங்க. இதோடு வந்து நம்ம நோன்பு திறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சித்தி பையனுக்கு வந்து 2 டேஸில் வந்து பர்த்டே வரப்போகுதுங்க. அதனால் எங்களுக்கு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, வந்தோடனே நம்ம சாப்பிட முடியாதுன்ட்டுன்னு நோன்பு திறக்கிற நேரத்துக்கு சாப்பிட வேணாம், பிறகு சாப்பிட்லான்ட்டுன்னு தம்பியவே வந்து கட் பண்ண சொல்லி வந்து சாப்பிட்டோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. எங்கள் தம்பிக்காக நீங்களும் வந்து எல்லாருமே வந்து துவா பண்ணிக்கோங்க.
கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து சித்தி வீட்டில் இருந்தாங்கங்க. அதுக்கு பிறகு வந்து கிளம்பி போயிட்டாங்க. இதோட வந்து நான் சகருக்கு தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சகருக்கு குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ நம்ம வந்து ரம்லானுடைய டே 26 உடைய சகரில் இருக்கோம். நேற்று வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்து போயிருந்தாங்கங்க. அது எங்கள் ஊருக்காரவங்க நடத்துகிற இஃப்தார் நிகழ்ச்சி. அங்கே வந்து பிரியாணி பார்சல் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. 3 பார்சல் வந்து வந்துருந்துச்சு. அதில் ஒரு பார்சலை பிரித்து நைட்டே வந்து தம்பிக்கு வந்து கொஞ்சம் போல் வந்து சித்தி பையனுக்கு வந்து எடுத்து பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொன்னேன் ஒரு பார்சல். ஆனால் அவங்க வேணான்ட்டாங்க. இவ்வளோ வேணாமா எங்களுக்கு ஒரு பாக்ஸ்லேயே வந்து போட்டு கொடுமான்ட்டுன்னு. இன்னொரு பார்சல் வந்து எங்கள் மாமி வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேங்க. இப்போ மீதி இருக்கிற 1.5 பார்சலை வந்து நான் வந்து இதையே இன்றைக்கி வந்து சகருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து இன்றைக்கி குக் பண்ணலைங்க. இந்த பிரியாணி இப்போ வந்து நான் சூடு பண்ணிக்க போகிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் வந்து சூடு பண்ணுவேன். குக்கரில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம சாப்பாடு எடுத்து வச்சுருவேங்க. கொஞ்சம் நேரம் மூடி சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து குக் பண்ணி எடுத்துக்கிறது. விசில்லாம் வைக்கிறதில்ல, வேக விட்டாலே நமக்கு தன்னால் வெந்து வந்துடும். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷும் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. அது எல்லாமே வந்து பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அது எல்லாமே வந்து சூடு பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா மட்டும் அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேங்க. கத்திரிக்காய் பச்சடியும் பிரெட் அல்வாவும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே டேபிளில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி சகருக்கு என்னென்னலாம் சாப்பாடுன்னு வந்து பார்த்துடலாம். இஃப்தார் நிகழ்ச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்த மட்டன் பிரியாணிங்க, கூடவே வந்து கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா வந்து கொடுத்துருந்தாங்க. இது தாங்க இன்றைய சகருக்கான சாப்பாடு. நமக்கு வேலை செய்ய வேணான்னு சொன்னால் நமக்கு கஷ்டமாக வாங்க இருக்கும். ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் இன்றைய டேவும் நமக்கு இருந்துச்சு. இப்போ எல்லோரும் எந்திரிச்சு வந்துட்டாங்கங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். வழக்கம் போல் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நீயத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க. அவ்வளோதாங்க. இதோடு வந்து இந்த ஷகர் விலாக் முடியுது. இதோடு வந்து நம்ம இஃப்தாருக்கு தாங்க வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இஃப்தார் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நேற்று இஃப்தாருக்கு வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகம் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி வந்து கம்மியாக குறைச்சிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தாங்க வந்து மெனு சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நமக்கு உளுந்த வடை மாவு வந்து கொஞ்சம் போல் இருக்குங்க. இது கூடவே பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பிரெட் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு இருக்கேங்க. பிரெட் வந்து வாங்கினது கொஞ்சம் போல் இருந்துச்சு. இன்றைக்கி இதை வச்சு காலி பண்ணிடலான்ட்டுன்னு இது கூடவே மிளகா பஜ்ஜியும் வந்து வாழைக்காய் பஜ்ஜியும் போடலான்ட்டுன்னு அதுவுமே வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட் வந்து உளுந்த வடை வந்து தாங்க ரெடி பண்ணிக்கிறேன். உளுந்த வடையை வேக போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து வந்து வேலைகள் பார்த்துக்கலாம். ஜூஸஸ்லாம் வந்து சைட் பை சைடாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நமக்கு உளுந்த வடையுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு கையோடு அடுத்தடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக வேலைகள் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மறுநாள் வந்து சிம்பிளாக வச்சுக்குவேங்க. நம்ம வீடியோவை வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். அதுபோல் தாங்க வந்து இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வந்து முடிச்சுக்கிட்டது. இன்றைக்கி வந்து பெருசாக வந்து நம்ம எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நேற்றே வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக சாப்பிட்ருக்கோம். இப்போ அடுத்து மிளகா பஜ்ஜி போட்டு அதுவுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து வந்து நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ அதுவுமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதையுமே எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பிரெட் பஜ்ஜி வந்து போட்டுக்கலாம். பிரெட் பஜ்ஜிக்கு வந்து பசங்களுக்கு வந்து இந்த ஓரங்கள்லாம் பிடிக்காதுங்க. அதனால் நான் வந்து ஓரங்கள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஓரங்கள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து நம்ம மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரெட் பஜ்ஜி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என் பசங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ப்ரெட்டு வாங்கினதுலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் பிரெட் பஜ்ஜி செய்யவே இல்லைமான்ட்டுன்னு. சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னாங்க வந்து இன்றைக்கி இதை பிளான் பண்ணது. இப்போ 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொடியாக இருக்கிற கொத்தமல்லி தலைகள்லாம் வந்து சேர்த்துருப்போம். அதெல்லாம் வந்து நமக்கு பஜ்ஜியில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ டேபிளுக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டு டேபிளில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே வந்து ஒரே ஒரு ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. 3 பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 3 வந்து நன்னாரி சர்பத்து வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரில் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. அப்படி தான் வந்து இப்போல்லாம் ரெடி பண்ணிக்கிறது. அடுத்து உளுந்த வடை, பிரெட் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டி குட்டி சமோசா விற்கிறவங்களும் வந்தாங்க. அவங்கள்ட்டையும் சமோசா வந்து வாங்கி வச்சுருக்கேன். நேற்று வந்து சித்தி பையனுக்கு பர்த்டே இல்லைங்களா, அவங்கள்ட்டேருந்து கேக்கு வந்தது. நைட்டு வந்து 2 கேக் தாங்க வந்து சாப்பிட முடிஞ்சது. எல்லோரும் ஷேர் பண்ணி மீதி இருக்கிற 4 கேக்கை வந்து இன்றைக்கி ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து இப்போ டேபிளில் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து மிளகா பஜ்ஜி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட வந்து ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் சமோசாவோடு வந்து ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்து நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. நீங்கள் இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோடு நமக்கு நோம்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. நாங்கள் எப்படி துவா கேட்டுட்டு நோம்பு திறப்போம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
யா அல்லாஹ் எங்களது தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களது கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உலக மூமின்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ் பொய் புறம் கோபம் பொறாமை இன்னும் சண்டை சச்சரவுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தும் அவர்களுக்கு நன்மைகளாக்கி தருவாயாக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டும் என்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறிதோ பெரிதோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையால் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய அருட்கொடையையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது உன்னுடைய கிருபையையும் அருள்மலையையும் பொழிவாயாக. மேலும் ஹலாலான ரிஸ்கை தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களது உணவு உடை இருப்பிடம் அனைத்தும் ஹலாலானவைகளாக தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. மற்றவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. மற்றவர்களின் பால் தேவையாக்குவதை விட்டும் எங்களை நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை அனைத்து வித கஷ்டங்களில் இருந்தும் வேதனையில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் விஷ ஜந்துகளில் இருந்தும் அபாயங்களில் இருந்தும் இயற்கை சீரழிவில் இருந்தும் ஜின் மற்றும் ஷைத்தானின் கெட்ட ஊசலாட்டங்களில் இருந்தும் வறுமையில் இருந்தும் கடலில் இருந்தும் பலா முஷீபத்துகளில் இருந்தும் எதிர்பாராத மரணத்தில் இருந்தும் கந்திருஷ்டியில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் நாவில் எப்பொழுதும் கலிமாவை மொழிய செய்வாயாக. யா அல்லாஹ் முழுமையான ஈமானையும் முழுமையான நேர்வழியையும் தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் பெருமான ஸல்லல்லாஹு அவர்கள் விரும்பிய வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் பெருமான ஸல்லல்லாஹு அவர்களின் சுன்னத்தான வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாமிய சட்டத்தின்படி முழுமையான வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் முழுமையான பர்தா முறையில் பெண்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் இறையச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை உன் மீது திருப்புவாயாக. கண்ணிமைக்கும் நொடிப்பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரண தருவாயில் களிமாவை மொழியும் பாக்கியத்தையும் தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செல்லும் இடமெங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளங்களில் நிலைத்திருக்க செய்வாயாக. யா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் ஷைத்தான் மற்றும் மனோ தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மரண வேதனையில் இருந்தும் கபரின் அதாபில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முன்கர் நக்கீருடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாளில் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாளின் இருள்களை விட்டு மூமினான ஆண் பெண் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாளில் உன்னுடைய அரிசி நிழலில் எங்களுக்கு இடமளிப்பாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாளில் உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் மறுமை நாளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையை எங்களுக்கு தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தை எங்களுக்கு தந்தொள்வாயாக. யா அல்லாஹ் மறுமை நாளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்கரத்தால் ஹவுலுல் கௌதர் தண்ணீரை எங்களுக்கு புகட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்களின் அமல்களின் பட்டோலையை எங்களுடைய வலது கையில் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக. யா அல்லாஹ் மறுமை நாளில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்வாயாக. யா அல்லாஹ் உலக மூமின்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத் வழங்குவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடம் துஆ செய்ய கோரினார்களோ அவர்களது ஹலாலான துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களது ஹலாலான துஆக்களை கபூல் செய்வாயா ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت على رزقك أبدلت تقبل مني يا الله உனக்காக நோன்புறேன் உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன் இந்த மிஸ்கின் பேரில் நோன்பு திறக்கின்றேன் எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் அலா பரக்கத்தில்லாஹி. இப்படி நாங்கள் வந்து எப்போவுமே வந்து துவா கேட்டுட்டு நோன்பு திறப்போம். இன்னும் ஒரு சில நாட்கள் தாங்க இருக்குது நமக்கு ரமலான் முடிய. அதனால் வந்து எல்லாருமே வந்து துவா செஞ்சுக்கோங்க. உங்களுடைய துவாக்களில் எங்களையும் சேர்த்துக்கோங்க.
அவ்வளவுதாங்க. இதோடு வந்து இந்த vlog முடியுதுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பக்கத்துலேயே வந்து ஹை பட்டன் இருக்குங்க, அதையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.